அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதமானது எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். 4 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய லீப் ஆண்டானது இந்த 2024 வந்திருக்கின்றது. இந்த பிப்ரவரி மாதம் 29 நாட்களை கொண்டிருக்கின்றது. இந்த 29 நாட்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. கிரக நிலையை பொறுத்தவரை பஞ்சமஸ்தனத்தில் கேது சந்திரன், அஷ்டமஸ்தனத்தில் செவ்வாய் சுக்கிரன், பாக்கியஸ்தனத்தில் சூரியன் புதன், தொழில் ஸ்தனத்தில் சனி, லாபஸ்தனத்தில் ராகு, ஐனசைன போகஸ்தனத்தில் குரு என கிரக நிலைகள் இருக்கின்றன. கிரக மாற்றங்களை பொறுத்தவரை 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தனத்திலிருந்து தொழில் ஸ்தனத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தனத்திலிருந்து பாக்கியஸ்தனத்திற்கு மாறுகிறார். இந்த பிப்ரவரி மாதத்தில் புது கிரக கூட்டணி உருவாகிறது. கும்ப ராசியில் சூரியன் புதன் கூட்டணி சேரப்போகின்றன. இந்த மாதத்தில் தான் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி, மாசி மகம் என பல முக்கிய விசேஷ தினங்களும் வருகின்றன. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 9ஆம் வீட்டில் பயணம் செய்வது சிறப்பு. சனி 10ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் பொருளாதார வளம் சிறப்பாக இருக்கும். வேலையில் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் உச்சமடையும் காலம். 9ஆம் கூட்டில் செவ்வாய் உச்சம் அடைவதால் காதல் வாழ்க்கை சுகமானதாக இருக்கும். திருமண சுபகாரியம் கைகூடி வரும். குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மாணவர்களுக்கு அற்புத யோகம். மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ஆசிரியர்களின் பாராட்டுதல்களை பெறுவீர்கள். வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம் தேடி வரப்போகிறது. சகோதரர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை மூலம் சொத்து சுகம் ஏற்படும். மகர ராசியில் கிரகங்கள் கூட்டணி வெற்றியை தேடித்தரப் போகிறது. ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆன்மீக பயணம் அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகின்றது. குரு 12ஆம் வீட்டில் பயணம் செய்வதால் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கலாம். தாராள தனவரவு உண்டாகி உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சி அளிக்கும். உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை செலுத்துங்கள். பொன் பொருள் சேரும். அசையும் அசைய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை பெற முடியும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும். கூட்டு தொழில் சிறப்படையும். பணியாளர்கள் ஒத்துழைப்புடன் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதில் சிறிது தடை தாமதம் ஏற்பட்டாலும் வரும் 13ஆம் தேதி முதல் சூரியன் 10ஆம் வீட்டில் சனியோடு இணைந்து சஞ்சரிப்பதால் இருக்கும் இடத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் மேலோங்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த கடன்களும் வசூலாகி மன மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மேலும் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் மகர ராசியில் பயிற்சியாகி ருச்சக யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதனால் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் அதிகரிக்கும். அதே போலவே உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் செவ்வாயுடன் இணைவது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும். பிப்ரவரி மாத தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடமாறுகிறது. செவ்வாய் உச்சமாகிறது. ஆட்சி பெற்ற சனியுடன் சில கிரகங்கள் இணைகின்றன. சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கை 2024 சனி பயிற்சி இந்த மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். புத ஆதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம் என்று பல யோகங்களும் மகர ராசியில் ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான மகர ராசியில் ஒரே நேரத்தில் பல கிரகங்களின் பயிற்சி
கடந்த மாதம் இருந்து வந்து தொய்வான நிலையை மாற்றி நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். பிப்ரவரி 1ஆம் தேதியன்று மகர ராசிக்கு புதன் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் புதன் சஞ்சாரம் நடக்கிறது. பிப்ரவரி 12ஆம் தேதியன்று மகர ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியனுடன் சஞ்சரிக்கின்றனர். பிப்ரவரி மாதம் உங்களுக்கு பலவிதமான வாய்ப்புகளையும் வாழ்வில் நல்ல விதமான மாற்றங்களையும் கொண்டு வரும். உறவுகள், தொழில், நிதி, பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம் என்று எல்லாவற்றிற்குமே உங்களுக்கு மிகவும் சாதகமான மாதமாக இருக்கின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் மிக யோகமான பலன்களை உங்களுக்கு தரவிருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படலாம். செலவுகளை கட்டுப்படுத்தி மட்டும் எதிர்காலத்திற்கு சேமிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஆன்மீக ரீதியான பயணங்கள் மற்றும் நெடுதூர பயணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொண்டு வரும். கடந்த சில வாரங்களை இருந்ததை விட பிப்ரவரி மாதத்தில் நிதி ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். ரிஷபராசிக்கு ஏற்பட்டு உள்ள கிரகங்களின் சஞ்சாரம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் பொருளாதார மேன்மையை ஏற்படுத்தும். எதிர்பாராத விஷயங்கள் உங்களை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக்க ஆக்கும். சுப நிகழ்ச்சிக்காக மாதத்தின் 2ஆம் பகுதியில் செலவு செய்ய வேண்டியிருக்கும். மாதத்தின் 2வது வாரத்தில் பணியிடத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதி உங்கள் வணிகத்திற்கு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் கொடுக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள். பரபரப்பான வேலை காரணமாக குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் கவலைப்படலாம். இருப்பினும் மாதத்தின் நடுப்பகுதியில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கும். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட நீங்கள் நிறைய செலவிட முடியும். கலைத்துறையில் இருப்பவர்கள், மருத்துவர்கள், சீருடை பணியாளர்கள் உள்ளிட்டவற்றிற்கு பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டமான மாதம். அது மட்டுமில்லாமல் பணி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு, தொழில் சார்ந்த திடீர் வருமான வியாபாரம் செய்பவர்களுக்கும் மிகப்பெரிய லாபம் ஏற்படும். பெரும்பாலான கிரகங்கள் பிப்ரவரி மாதம் உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்தில் சஞ்சரித்தாலும் பலவிதமான யோகங்கள் ஏற்பட்டால் கூட ரிஷப ராசிக்கு குருவின் சஞ்சாரத்தால் தூக்கம் கெடும் பாதிப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அதே அளவிற்கு மன ரீதியான ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மன அழுத்தத்திலிருந்து விடுபட தினசரி 20 நிமிடமாவது தியானம் அல்லது மூச்சு பயிற்சி செய்யுங்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் சூழ்நிலைகள் அல்லது வாக்குவாதத்திலிருந்து விலகி இருங்கள். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ரகசிய முயற்சிகள் மேற்கொண்டு அதில் ஆதாயம் அடைவீர்கள். லாப ராகுவால் ஆதாயம் அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருந்த தடைகளும் விலகும். தைரியமாக செயல்படுவீர்கள். வருவாயை வைத்து மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஜீவனஸ்தன சனியால் தொழிலில் அதிகபட்சமான அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். பணிபுரியும் இடத்தில் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நிலை உண்டாகலாம். புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகும். வெளிநாட்டிற்கு சென்று வரும் யோகம் ஏற்படும். பெண்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்களிடம் ஓரடி விலகி இருப்பது நன்மையை உண்டாக்கும். விரய குருவால் செலவுகள் தோன்றினாலும் ஆரோக்கியம் மேம்படும். செல்வாக்கு உயரும். மாணவர்கள் ஆசிரியர்களை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். மேலும் ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும். வருமானத்தின் மீது நாட்டம் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கைக்காக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும். தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். பிள்ளைகளை பற்றிய சிந்தனைகள் உண்டாகும். அவர்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிக கவனம் தேவைப்படும். தம்பதிகளுக்குள் மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் நட்புகளிடம் கவனமாக இருப்பது அவசியம். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். உங்கள் திறமை மதிக்கப்படும். உத்தியோகத்திற்காக முயற்சித்து வந்தவர்களின் செயல் வெற்றியாகும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தலைமையிடம் சாதகமான நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை தரும். அடுத்ததாக பாதம் 1, 2 மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சுயதொழில் செய்து வருபவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆதரவு உங்கள் செயல்களுக்கு வெற்றியாக இருக்கும். பணியில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டிற்கு ஆளாவீர்கள். பணியாளர்கள் முதலாளியால் பாராட்டப்படுவீர்கள். சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது அவசியம். விவசாயிகளுக்கு விற்பனையில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும்.
மேலும் பரிகாரமாக நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு வெள்ளை அல்லி மலரை சார்த்தி வழிபட்டு வர வாழ்க்கை வளமாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல முக்கியமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.